welcome back to our channel. So இந்த வீடியோல நீங்க ஆல்ரெடி thumbnailல பார்த்த மாதிரி என்னோட ஃபேஸை நான் எப்படி ஷேவ் பண்றேங்கறத காமிக்க போறேன். சோ நம்ம வந்து waxing இல்ல threading, shaving இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளோட ஃபேஷியல் ஹேரை வந்துட்டு போக்குறதுக்கு. ஆனா I prefer shaving. ஏன் அப்படினா நம்ம தோணும்போது பண்ணிக்கலாம், ஏனே இருக்காது. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஏன்னா waxing எல்லாம் பண்ணும்போது ஐயோ அம்மா அப்படின்லாம் கதறி இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெயின்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா உட்காந்து ஜாலியா எனக்கு எப்ப தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேவிங்கை எப்பவுமே சூஸ் பண்றேன். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுறேன்ல, வளவலன்னு பேசாம நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷேவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேஸை வாஷ் பண்ணும். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஐ வாஷ் மை ஃபேஸ். இப்போ நான் அதை வந்து அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட போறேன். ஸோ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, ஃபுல்லாக காயலை, ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. அந்த மாய்ஸ்சர் இருக்கிறது நல்லதுதான், ரொம்ப வந்து ட்ரை பண்ணிக்க வேண்டாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் கெமிக்கல் மாய்ஸ்சரைசர்ஸ் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணுறது இந்த பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல் தான். நீங்கள் உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தின் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் வந்து நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா நம்ம வந்து ஷேவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம ஷேவ் பண்ணும்போது. ஸோ மேக்ஸிமம் இல்லை, எப்பவுமே வந்து மேக்கப்பே இல்லாத பிளெயினான ரா ஸ்கின்ல வந்து ஷேவ் பண்ணுறது தான் நல்லது. அதான் நல்லது, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஸோ என்னோட மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஹேருக்கு ஒரு வழி பண்ணியாச்சு, இல்லைன்னா முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வந்துருச்சுன்னா நார்மலான ரேசரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஃபேஷியல் ரேசர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் நான் வாங்கினேன். ஒரு 3 செட்டாக இருக்கிறது, ஒரு 6 செட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 200க்கு தான் கிடைச்சது. ஸோ அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நைஃபை வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டாக் பண்ணிக்கோங்க, இது நல்லது தான். ஸோ வேஸ்ட்லாம் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். எப்படி நான் வந்து ஷேவ் பண்ண போகிறேன்னா இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்கின்னை வந்து இங்கே இழுத்து பிடிச்சிட்டு இந்த நைஃபை இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக தான் ஷேவ் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தவே இல்லை, ஏன்னா நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் லைட்டாக பண்ணாலே நிறையா நல்லா வந்துடும் இருக்கிற ஹேர்லாம். இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ ஹேர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ஹேரே இல்லாத மாதிரி தான் இருந்தது, ஆனால் இவ்வளோ வந்திருக்கு. அண்ட் இந்த ஏரியாவில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர்த்துக்கு ஆக்னி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்னி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல கத்தியை வச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷேவே பண்ணாதீங்க. தெரியல, நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஆக்னியில் வந்துட்டு எந்த மாதிரி ஷேவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஷேவே பண்ணாதீங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆக்னி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அப்புறமா வந்துட்டு நீங்கள் பொறுமையாக ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ஷேவ் பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக தான் பிடிக்கிறேன். அடுத்து இந்த சைடு அதே மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இவ்வளோ ஹேர் இருந்திருக்கு, பட் தெரியவே இல்லை. எப்பவுமே நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க, அது எனக்கு ஃப்ளாலெஸ்ஸாகவே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு மாதிரி திட்டா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போட்டு பாருங்கள். சீரியஸ்லி உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். என்னதான் ஆக்னி இருந்தாலும், ஆக்னி மார்க்ஸ் இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு தனி க்ளோ கொடுக்கும். பிகாஸ் ஹேர் வந்து இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாகவே இருக்காது. பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக அமேசிங்காக இருக்கும். இதே மாதிரி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஷேவ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து ஷேவ் பண்ணால் அது திக்காக வளருமா இல்லைனா அதிகமான க்ரோத் இருக்குமா அப்படின்லாம்.
பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாகவே நான் என்னோட ஃபேஷியல் ஹேரை வந்து ஷேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத்தையும் பார்த்ததில்லை, இல்லை திக்கான க்ரோத்தையும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரையே பண்ணாமல் அதில் அவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது, இது இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம அதை ட்ரையே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு ஆக்னி இருக்குது. இது ஒரு ஹார்மோனல் ஆக்னி. ஏன்னா பார்த்தாலே தெரியும், ஒரு கட்டி மாதிரி இருக்கு, தொட்டாலே வலிக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து நைஃபை வச்சு டச் பண்ண போறதே கிடையாது. ஸோ நான் அந்த இடத்த கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸை ஷேவ் பண்ண போறேன். ரொம்ப லைட்டா தான் பிடிக்க போறோம், அது ஸ்கின்ல படுறதே தெரியாம இருக்கணும். ஷேவ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது குட்டி குட்டியா இருக்கும்ல ஹேர், அதை கூட நான் வந்து விட மாட்டேன். எனக்கு அவ்வளோ கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வச்சு நல்லா அழுத்தி வந்து நான் ஷேவ் பண்ணுவேன். அது எனக்கு வந்து சீரியஸா ஸ்கின்னுக்கு டேமேஜ் தான் கொடுத்துருக்கு. நம்ம வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களால எவ்வளோ கிளீனா பண்ண முடியுமோ அது பண்ணா போதும். நீங்க வந்து பர்ஃபெக்டா ஒரு முடி கூட, சின்ன முடி கூட இல்லாம பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் இட் வில் அல்டிமேட்லி டேமேஜ் யுவர் ஸ்கின் அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணாலும் கொஞ்சம் தன்மையா பண்ணுங்க. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் ஃபேஸ். ஸோ அதனால கொஞ்சம் தன்மையா, மெதுவா, பொறுமையா பண்ணுங்க. டேக் யுவர் ஓன் டைம். ஸோ தட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபோர் ஹெட்டை வந்து ஷேவ் பண்ணலாம். இப்போ கூட வந்து குட்டி குட்டியான ஹேர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே சேர்த்தாம ஷேவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம ஐப்ரோ இருக்கு. ஸோ அதனால நம்ம பார்த்து பத்திரமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட் சைட் பண்றேன். அதே மாதிரி என்னோட ஹேரை வந்து இழுத்து பிடிச்சிட்டு மெதுவா ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் கரெக்டா என்னோட ஐப்ரோ மார்க் வந்தோடனே ஐ வில் ஸ்டாப். பிகாஸ் அதுக்கு மேலே போனால் ஐப்ரோஸ்க்கு டேஞ்சர் ஆயிரும். அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. இதே மாதிரி என்னோட டெம்பிள் ஏரியா, யூ கைஸ் கேன் ஈஸிலி டூ இட், யூ நோ. பண்ணும்போதே ஒரு க்ளோ தெரியுது இல்லையா? அடுத்தது நடுவுல நிறைய பேர் வந்து தவறுதலா உங்களோட ஹேரையும் கட் பண்ணிடுவீங்க. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து ரொம்ப வரி பண்ணிட்டு இதை ட்ரையே பண்ணாம விட்டுறாதீங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்க ஒரு 2-3 டைம் தப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல மாஸ்டர் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்க வந்து இதை வெறுக்கவே மாட்டீங்க. இந்த ப்ராசஸ் யூ won't hate this process அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பத்திரமா ஐப்ரோன்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நான் வந்து பார்லர் போயிட்டு கிட்டத்தட்ட 1 இயரே இருக்கும். பார்லரே போல. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நைஃபை வச்சு நான் ஐப்ரோஸை கூட ஷேப் பண்ணிடுவேன். ஷேப் எல்லாம் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். எக்ஸ்ட்ராஸ் இல்லைனாலே நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ பார்லர் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணி ஐப்ரோஸை ஷேப்பாக வச்சுக்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் மேக்ஸிமம் நானே வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துப்பேன். தப்பாக பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் போயும் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாம தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க. அது கம்பேர் பண்ணும்போது நம்ம தானே பண்ணோம், அடுத்த டைம் வந்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we can excuse ourselves அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து அப் சைட். இப்போ வந்து இந்த லோவர் சைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லேஷஸ் வேற இருக்கும்.
நினைக்கிறேன். யா தெரியுதா? கீழே இருந்த அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேவ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பக்கம் கீழே உங்க ஃபேஸே அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், ஷேவ் பண்ணி முடிச்சாச்சு. See, இவ்வளோ ஹேர் இருந்தது என்னோட ஃபேஸில். கேன் யூ பிலீவ் இட்? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ஹேர் இருந்த மாதிரியே தெரியல இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாத்தோட ஃபேஸ்லேயும். அண்ட் அடுத்தது என்னன்னா, நான் வந்து என்னோட ஐப்ரோஸையும் லைட்டாக அந்த அன்வான்ட் ஹேர்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஹேர் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். அதுக்காக இது வந்து என்னோட பழைய மஸ்காராவோட ஸ்பூலி ப்ரஷ். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய சிசர்லாம் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் யூஸ் இந்த மாதிரி குட்டியான சிசர் தான் யூஸ் பண்ணும். இது வந்து ஐப்ரோஸ் கட் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற சிசர். பர்ஃபெக்ட் ஷேப் இல்லாட்டியும் கூட ஒரு நீட்டான க்ளீனான ஷேப் கிடைக்கும். யா முடிஞ்சு. ஐப்ரோஸையும் ஷேப் பண்ணியாச்சு, அதே சமயம் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணியாச்சு. இதுதான் 2 in 1. ஸோ ஃபைனலி பார்த்தா இவ்வளோ ஹேர்ஸ் வந்து என்னோட ஃபேஸில் இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேம் ஆலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேவ் பண்ணிட்டு ப்ளீஸ் டோன்ட் யூஸ் எனி ஆக்டிவ்ஸ் ஆன் யுவர் ஸ்கின். ஒரு நாளைக்கு விட்டுருங்க. ஏஹெச்ஏ பியூட்டிஃபை இல்லை பீல், கெமிக்கல் பீல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. அப்படி கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங் எஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா கூட யூ ஷுட் யூஸ் சன்ஸ்க்ரீன். நான் வந்து 2 finger மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 finger யூஸ் பண்ணும். அண்ட் ஃபுல் ஃபிங்கர்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா 2 finger மெத்தட் யூஸ் பண்ணும். And see the glow guys, my skin is glowing seriously. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட் வில் பி ஓகே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட் வில் பி so great. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye.